நைட்டு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக உள்ளக்க தான் வந்து படுத்துகிறோம். எப்படியோ ஜித்து பண்ணி எங்களை அந்த ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு எதையாவது தள்ளி விட்றது, இப்படி ஏதாவது சேட்டை பண்ணி உள்ளக்க வந்துடும் கண்டிப்பாக. அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் வந்து சேட்டை இல்லாமல் அது பாட்டுக்கு அமைதியாக வந்து உட்காந்துக்கும். இப்படி தான் 3 நாள் வந்து நாங்கள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்னு இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிக்கிது. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து என் நாத்தனார் பசங்க, கொழுந்தன் பையன் எல்லாம் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் உட்பட நாத்தனார் எல்லாருமே ஃபுட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டே. அதே மாதிரி வந்து அது அறுக்கும்போது நானும் என் மகளும் ரொம்ப அழுதுட்டோம் ஃபீல் பண்ணி. எல்லாருமே சிரிச்சாங்க, ஏன் இப்படி அழுவுறீங்கன்ட்டு. ஆனால் பாசத்தை காட்டினா அது உண்மையில கஷ்டம் தான். அதோடைய பொருள் எதுவுமே நாங்கள் வந்து அது உடம்புல இருக்கிற எந்த பார்ட்டுமே நாங்கள் வச்சுக்கல, எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். அல்லாவின் பொருத்தத்திற்காக கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு, இருந்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அது அவ்வளோ பாசம். அதுவும் எங்களை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நேரம் இருக்கல. நான் இல்லாட்டியும் சரி, என் மக இல்லாட்டிலும் எங்களை தேடிக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு தெரில, அது இந்த பூனைக்குட்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆடாக இருந்தாலும் சரி, அது பாசத்தை அதுவும் காட்டுச்சு, நாங்களும் காட்டினோம். கடைசி நேரத்தில் நல்ல முறையில் அல்ஹம்துலில்லாஹ் அதை வந்து குர்பானி கொடுத்தாச்சு. இடத்த பார்க்கும்போது அது ஞாபகம் தான் வருது. நைட்டு வீட்டுக்குள்ளே நின்று அடம் பண்ணி எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு வந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வந்து ஃபுட்டும் அதுக்கு திங்கிறது வாங்கி போடுறது, மோந்து பார்த்து பிடிச்சா மட்டுமே சாப்பிடும். நேரம் டென்ஷன், சொதப்பல் எல்லாமே நடந்துச்சு. கடைசி நேரத்தில் அந்த தொழுது வந்ததுக்கப்புறம் ஃபுட்டு மட்டும் வெளியில் வாங்கிட்டோம், வீட்டில் சமைக்கலை. அது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பூரியும் பாயாசம் அப்புறம் கறியானா மட்டும் செஞ்சிட்டேன் நான். சிக்கன் கறியானா மாதிரி, அது குருமா மாதிரி. அது வீட்டுக்குமே கொடுக்கல, நான் கொடுக்கறதுக்கு தான் செஞ்சேன். அப்படியே கொஞ்சம் இருந்து போச்சு. நைட் லாஸ்ட் டே அது உட்காந்துருந்துச்சு பாருங்கள் என் பக்கத்தில். என்னமோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்துச்சு. கம்ஃபர்டபுள் இல்லாட்டி உட்காராது இந்த மாதிரி. காலையில் வெளியில் கொண்டு போய் என் மகன் அதுக்கு ஃபுட்டு கொடுத்துட்ருந்தா. போக மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு ஆடு பக்கத்தில் வச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தது. நிறைய ரிலேட்டிவ்க்கு கொடுக்கல, பத்தலை இருந்தது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது